மே 4ஆம் தேதி ரிசல்ட் வந்தது. 2 நாள் கழிச்சு எங்களை தலைமைக்கு வர சொன்னாங்க. நாங்கள் போனோம். போன பிறகு அவங்களுக்குள்ளேயே மொத்தமே வந்து அதிமுக பார்த்தீங்கன்னா 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் வெற்றி பெற்றிருக்கோம். பொதுச் செயலாளர் எடப்பாடி உட்பட அவர்களுக்குள்ள என்ன முடிவு எடுத்தாங்கன்னு தெரியாது. எல்லாரும் பாண்டிச்சேரிக்கு அனுப்புனாங்க. பாண்டிச்சேரியிலேருந்து மீண்டும் 4 நாட்களுக்கு பாண்டிச்சேரியில் இருந்தோம். 4 நாள் கழித்து மீண்டும் எங்களை வந்து வர சொன்னாங்க. சரி, நாங்கள் போனோம். போன பிறகு அங்கே உள்ள பல்வேறு பிரச்சனைகள் நடந்தது. என்ன தெரியுமா? திமுகவுடன் கூட்டணி செய்து கூட்டணி ஆட்சி அதாவது திமுகவோட ஆதரவோட கூட்டணி வைத்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்று எடப்பாடியார் அவர்கள் திட்டமிட்டார். இது நியாயமாங்க? இங்க சொல்லுங்க. இங்க அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொரு மக்களும், இங்க அமர்ந்திருக்கின்ற பெரியோர்கள், தாய்மார்கள், இங்க அனைவரும் அமர்ந்திருக்கின்றீங்க. இது நியாயமா? புரட்சி தலைவர் அவர்கள் யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பித்தார்? திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து தானே கட்சி ஆரம்பிச்சாரு. புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு எவ்வளவு பெரிய அநீதிகள்லாம் நடந்தது. அதே சட்டமன்றத்தில் ஒரு பெண் என்று பாராமல் துரைமுருகன் அவர்கள் அம்மா அவர்களை இழிவுபடுத்தினாங்க. அம்மா அவர்கள் மரணத்துக்கு காரணம் திமுக காரங்க. அவர்களோட கூட்டணி வைக்கலாமா? கூட்டணி வைத்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற நிலை எப்படி எடப்பாடி அவர்கள் சிந்தித்தார்? இது தவறு இல்லையா? எனக்கு துடிக்குது. ஏன்னா எங்க அப்பா ஒரு சாதாரண ராமபுர தோட்டத்தில் தோட்ட வேலை செய்தவர். எனக்கு பேர் வைத்தவர் புரட்சி தலைவர் அவர்கள். மரகதம் என்ற பெயர் வைத்தவர் புரட்சி தலைவர் அவர்கள். என்னோட ரத்த நாளங்கள் அனைத்தும் சூடாகின்றது. ஏன்னா நாங்க அவரிடத்துல வளர்ந்தவர். அதனால்தான் என்னோட மனம் பொறுக்கவில்லை. அதனால்தான் அதிலிருந்து நாங்கள் வெளியே வந்தோம். ஒரு தரப்பு நாம வந்து ஆதரவு கொடுத்து, டிவிக்கு ஆதரவு கொடுத்து மக்களுக்கும் நல்லது செய்யலாம் என்ற நல்ல எண்ணத்தோடு தானே ஒரு தரப்பு ஆதரவு கொடுத்தோம். ஆனால் அந்த ஆதரவு கொடுத்ததுக்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற சில கருப்பு ஆடைகள் என்னை பத்தி தவறாக வலைத்தளங்களில் ஒரு பெண் என்று பாராமல் என்னை கொச்சைப்படுத்தி பேசினாங்க. இங்க இருக்கின்ற தாய்மார்களை, இங்க இருக்கிற சகோதரர்கள், எங்க அக்கா எல்லாம் இருக்கீங்க. நம்மளும் ஒரு பெண் தானே, நீங்கள் அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொரு பெண் தானே. ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு பெண்ணை, நானும் ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு பெண் தானே. எனக்குன்னு எல்லாம் இருக்காதா? சொல்லுங்க, எனக்குன்னு எல்லாமே இருக்காதா? அப்போ அந்த ஒரு பெண்ணை கொச்சப்படுத்தி எந்த அளவிற்கு இழிவுபடுத்தணுமே அதே அதிமுக இருக்கின்ற ஊடகங்கள், சமூக ஊடகங்களில் நீங்க வந்து பதிவிடுகிறீங்க என்றால் நான் எப்படி உங்களோட நான் பயணம் செய்ய முடியும்? செய்ய முடியுமா? சொல்லுங்க. மிகவும் கொச்சப்படுத்தி கேவலமாக எந்த அளவுக்கு போகின்றார்கள். இது மட்டும் இல்லாமல் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் இங்க ஒரு மாவட்ட செயலர் ஒருத்தர் இருக்கிறார், ஆறுமுகன்ட்டு. அவருக்கு வந்து போட்டியிடுவதற்கு வந்து வாய்ப்பு கொடுக்கல தேர்தலில். அதனால அந்த அம்மா வெற்றி பெறக்கூடாது, மரதகுமரல் வெற்றி பெறக்கூடாது. மதுராந்தக தொகுதியில் என்ன ஒரு டீம் சேர்த்தாரு. திமுக வேட்பாளரிடம் 50 லட்சம் வாங்கியிருக்காங்க. அதிகாரப்பூர்வமாக அனைத்து என்கிட்ட எல்லாமே இருக்கு. அதிகாரப்பூர்வமாக ஆடியோல இருந்து எல்லாம் இருக்கு. மிக விரைவில் அதை நான் வெளியிடுவேன். அப்போ நான் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு இணைந்ததற்கு நீங்க இப்படி பேசுறீங்களே, அப்ப நீங்க அதிமுக இருந்துட்டு திமுக உடந்தையாக இதே இரட்டையிலே ஜெயிக்க கூடாது என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த வேட்பாளரிடம் நீங்க 50 லட்சம் வாங்கியிருக்கீங்க. உங்களுடைய குழுக்கள் அதில் சில ஒன்றை சில இருக்காங்க. நான் வெற்றி பெறவே கூடாது என்பதற்காக பல சதி வேலைகள் எல்லாம் செஞ்சாங்க. அதையும் மீறி மக்கள் எனக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்றால் என் மீது நம்பிக்கை வைத்து, நான் உழைத்த உழைப்புக்கு நம்பிக்கை வைத்து என்னை வெற்றி பெற வச்சாங்க. சரி, இங்கதான் இந்த தொகுதியில துரோகிகள் இருக்காங்க, தலைமையிலாவது ஒழுங்கா இருப்பாங்கன்னு பார்த்தா தலைமையிலும் எடப்பாடி அவர்கள் திமுக கூட்டு செய்யலாம் என்று நினைத்தாரு. அதையும் இப்ப உடைந்து விட்டது. ஏன்னா தமிழக வெற்றி கழக மாண்புமிகு முதல்வர் தளபதி அவர்கள் முதல்வராக அமரக்கூடாது என்பதற்காக தான் இந்த சதி வேலைகள் எல்லாம் செய்தார்கள். கடவுள் ஒருத்தர் இருக்காரு, தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்க. தளபதி அவர்கள் தான் முதல்வர். இந்த தமிழகத்தை ஆள போகிறார். 5 வருட காலம் இல்லை, 20 வருட
முதல்வர் தளபதி அவர்கள் தான் ஆள போகின்றார். இதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மக்களால் தான் மக்களுக்காக நான் என்று தமிழக மக்களின் நெஞ்சங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அவர்கள் அவருக்காக வாழ்ந்து மறைந்தார்கள். அதே போன்றுதான் நம்முடைய தளபதி அவர்கள் தமிழ்நாட்டு மக்களின் நெஞ்சங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அதுவும் அன்பு என்ற ஒரு வார்த்தைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இப்படி துரோகம் செய்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தான் நான் வெளியே வந்தேன். இது மட்டும் இல்லாமல் என்னுடைய மக்களுக்கு நான் பல்வேறு தேர்தல் நேரத்தில் அவர்கள் நிறைய வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. இதெல்லாம் நீங்க இதெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னாங்க. ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு ஊராட்சியிலும் எங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கின்றது, இதை நிறைவேற்றி கொடுங்கள். கடந்த முறை நீங்க எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற பொழுது நீங்க எதையும் செய்யவில்லை அப்படி என்று சொன்னாங்க. இல்ல நிச்சயமாக இந்த முறை வாக்களிங்க, நான் முழுமையாக நிறைவேற்றி கொடுப்பேன், என் மீது நம்பிக்கை வையுங்கள் என்று சொல்லிதான் நான் வாக்குகளை பெற்றேன். ஆனா இப்பொழுது நான் மக்களிடத்தில் போனால் எப்படி நான் அதை நிறைவேற்ற முடியும்?